3 நாட்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் பட்டியலிட்டு கொடுத்தால் அதை நாங்கள் நமதமாக வெளியிட்டு யார் யார் எந்தெந்த ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் கட்டுப்பாட்டில் நடைபெற வேண்டும் என்பது முக்கிய கடமை. ஏனென்றால் எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்தாலும் அவர் 10 இடத்துக்கு போக முடியாது. 5 இடத்துல ஒரு பகுதி நடத்துவார். அதே மாதிரி இன்னொரு ஒன்றிய செயலாளர் 5 இடத்துல நடத்துவார். இப்படி அந்த ஒன்றிய செயலாளர் மூலமாக நீங்கள் வழங்கினால் கண்டிப்பாக அந்த நிகழ்வுகளெல்லாம் கலந்து கொள்வதற்கு நானும் ஐயா அவர்களும் நம்முடைய ஐடிஐ சார்ந்த அன்புக்குரிய மாணவர்கள் 10 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி விவசாய பிரிவினர் 10 பேருக்கு உள்ளாங்க. இப்படி அணியில் ஒவ்வொரு அணியில் இருக்கின்ற அனைவரும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு அனைவரும் இளைஞர்களாக இருக்கின்ற காரணத்தில் கண்டிப்பாக நல்ல திறமையானவர்களை நீங்கள் கூட்டு வந்து அதை கண்டிப்பாக பங்கேற்பதற்கு உங்களுடைய ரத்த தானம் என்பது மிக முக்கியம். தம்பி பலராமன் தெளிவுபட விளக்கமாக புரட்சி தமிழர்களுடைய பிறந்த நாள் விழாவை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதனை விளக்கி கூறினார். அதைவிட அதிகமாக நாம் கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. வருகின்ற 26 உதயசூரியன் மூழ்கிவிட்டது. இரட்டை இலை அரசு கட்டளில் அலங்கரித்த எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கிவிட்டது என்ற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குகிறார்கள். ஏற்கனவே உருவாக்கிவிட்டார்கள். அதில் முன்னிலையில் நிற்கப் போகிற மாவட்டம் தம்பி பலராமன் அவர்களினுடைய பார்வையிலே கண்காணிப்பை செய்து செயல்பாடுகளில் ஆக்கப்பூர்வமாக ஈடுபட்டிருக்கிறார். கடந்த காலில் இது போன்ற நிகழ்ச்சிகள் எது வந்தாலும் பிற மாவட்டங்களை விட வெற்றி செயலாகவே பலராமன் மாவட்டம் இருந்தது என்ற வரலாற்றை அந்த வெற்றி தொடர நீங்கள் உறுதி கொண்டு செயல்பட வேண்டும் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாராளுமன்றமே பாராட்டியது. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு விலைவாசி கட்டுக்கோப்புக்கு இருக்கிற ஒரே மாநிலம் எடப்பாடியார் ஆளுகிற தமிழ்நாடு. சிங்கா என்ற அமைச்சரே பாராளுமன்றத்தை எடப்பாடியாருக்கு புகழ்மாலை சூட்டினார். விண்ணை முட்டும் அளவிற்கு விலைவாசி பிற மாநிலங்களில் உயர்ந்திருந்த போது 15,000 ரூபாய் மட்டுமே மாத வருமானம் என்று இருந்த ஏழை குடும்பங்கள் 70% குடும்பங்களில் கட்டுக்கோப்புக்கு இருந்தது மின்சார சார்ஜ், வீட்டு வரி, சொத்து வரி ஏறாத நிலையிலே இருந்தது. உலகின் அற்புத திட்டமான அம்மா கொண்டு வந்து எடப்பாடியாரால் காக்கப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம் ஏழைகளின் நலனுக்காக மிளிர்ந்தது. டெல்லி அதை பாராட்டியது. அப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் தமிழ் மண்ணில் வர வேண்டும் என்று மக்கள் துடிக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மது, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள், போதை சாக்லேட், மொத்த விநியோகம் வெளிநாடுகளில் இருந்தும் வடபுலத்திலிருந்தும் வருகின்ற அந்த போதைப் பொருளுக்கு அடைக்கலம் தருகிற அரசாக உதயசூரியன் அரசு இருக்கிறது. 5 நாள் 10 நாள் அந்த போதை சாக்லேட்டை சாப்பிட்டு விட்டால் பள்ளி பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள் 10வது நாளில் ஆரம்பத்திலே ஆசையோடு சாப்பிடுகிறவர்கள் 10வது நாளிலே மதி இழந்து விடுகிறார்கள். முதல் நாளிலே அக்காயார் தங்கையார் என்று அடையாளம் காணக்கூடிய அந்த மூளை 10 நாள் தொடர்ந்து போதை சாக்லேட்டை சாப்பிட்டார். நிலைகள் மாறி அக்கா தங்கையை கூட அடையாளம் காண முடியாத அளவிற்கு இளைய சமுதாயத்தை அடைத்து வருகிறது உதயசூரியன் ஆட்சி. மக்கள் இருக்கிறார்கள் என்று தொகையும் இந்த ஆட்சி என்று துடிக்கிறார்கள். தன் பிள்ளைகளை காப்பாதற்காக
இந்த ஆட்சி விழுந்தால்தான் எடப்பாடியார் காலத்தில் இருந்ததை போல மது இல்லாத போதை சாக்லேட் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் காண முடியும் என்று துடிக்கிறார்கள். அதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணை இருக்க வேண்டும். 1.5 மணி நேரம் பேசினாலும் எடப்பாடியார் துண்டு பேப்பரில்லாமல் மனதிலே இருந்து பேசுகிற அற்புத புள்ளி விவர பேச்சை, பொருளாதார பேச்சை, ஏழைகளின் வாழ்விலே ஏற்றத்தை உருவாக்குகிற பேச்சை மீண்டும் தமிழ்நாடு காண வேண்டும் என்றால் இரட்டை இலையாட்சி எடப்பாடியார் தலைமையிலே கோட்டையில் அமர வேண்டும் என்று எல்லோரும் துடிக்கிறார்கள். கட்சி பேரத்துக்கு அப்பா நின்று துடிக்கிறார்கள். ஏன் திமுக பெண்கள் கூட இந்த எடப்பாடி ஆட்சியை வந்தால்தான் தாய் குலத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும், கற்புக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள், ஏங்குகிறார்கள் என்ற நிலை இன்று இருந்து வருகிறது. அதையெல்லாம் கருத்திலே கொண்டு அப்புறம் பேசிட்டு இருக்கிற என்ன அதனாலே இது ஒரு முக்கியமான பொருள். இதை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் தற்போது தமிழக மக்களினுடைய ஆசை. யாரால் இதை செய்ய முடியும்? சாக்லேட்டை இல்லாமல் செய்யக்கூடிய சக்தி படைத்த இரும்பு மனிதன் இந்த எடப்பாடி ஒருவர்தான் என்று திமுக வீட்டு பெண்களே எண்ணக்கூடிய நிலை இருக்கிறது. அதை உருவாக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டு அவருடைய பிறந்தநாள் விழாவை பெரும் விழாவாக டிவி நமக்கு இல்லை, சோசியல் மீடியா ஓரளவுக்கு நமக்கு இருக்கு, பத்திரிகைகள் நமக்கு இல்லை. இந்த நிலையிலே மக்கள் உள்ளத்திலே நாம் செல்ல வேண்டும் என்றால் பூத் கமிட்டி மெம்பர்களும் கிளைக்கழக செயலாளர்களும் அதிகாரத்தை கையில் எடுத்து அவர்களே எடப்பாடியாராக, எம்ஜிஆராக, அம்மாவாக செயல்பட்டு இரட்டையிலே இரட்டையிலே, கோட்டையிலே இரட்டையிலே, எடப்பாடி தலைமையிலே இரட்டையிலே என்ற நிலையை உருவாக்கக்கூடிய கதாநாயகர் பூத் கமிட்டி மெம்பர்களாகவும் கிடைக்கிழக செயலாளர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடியாருடைய ஆசை. எடப்பாடியார் உங்களுக்கெல்லாம் எழுதி இருக்கிற கடிதம், இதுவரை இந்த கடிதத்தை படிக்காமல் இருந்திருந்தால் பொறுப்பிலே உள்ளவர்களே போல எடப்பாடியார் எழுதியிருக்கிற கடிதத்தை இன்னும் படிக்கவில்லை என்ற வேதனை எடப்பாடியாருக்கு இருக்கிறது. நிகழ்விலே கூட்டத்திலே அவர் வருந்தி சொன்னார், அதை மாற்ற வேண்டும். அவர் அனுப்பிய லெட்டர்களை ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும், ஒவ்வொரு பூத் கமிட்டி மெம்பர்களுக்கும், கிளைக்கழக செயலாளருக்கும் சென்றடைய ஆவண செய்வீர்கள். சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் பெரியபாளையத்தில் நடைபெறுகிறது. அதை ஒட்டி முஞ்சாங்கண்ணி, கண்டிகை பேர், வடமதுரை, பெரியபாளையம், தண்டலம், தாராட்சி, பைரவர் திருக்கோயில் சிறப்பு வெற்றியடைவதற்கும் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய முதலாவது கடமை. முதலாவது மாவட்ட கழக சார்பில் நாம் ஆக்கிவிட்டது என்ற நிலையை அவர்களினுடைய பார்வையிலே கண்காணிப்பை செய்து நீங்கள் உறுதி கொண்டு செயல்பட வேண்டும் என்ற அன்போடு நான் தமிழ்நாட்டிற்கு சின்ஹா என்ற அமைச்சரே பாராளுமன்றத்தில் எடப்பாடியாருக்கு புகழ் மாலை சூட்டினார். விண்ணை விட்டும் அளவிற்கு முதல் திட்டமான அம்மா கொண்டு வந்து எடப்பாடியாரால் காக்கப்பட்ட